ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் இனிவை குரல்ங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 9வது திருக்குறள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அன்புடைமைங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 திருக்குறள் பார்த்துட்டோம். இப்போ இங்கே 9னா மொத்தமாக இந்த வீடியோவோட 19 திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ பாரதியார்னா பாரதியார் பற்றி, பாரதிதாசன் பற்றி வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்பவே ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான பிளேலிஸ்ட்டை நம்ம தனியாக வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ரெகுலராக டெய்லி நைட் 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ லைவ் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டெய்லி எங்கே கலெக்ட் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனலோட நேம் வந்து கொடுக்குறேன், டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் குரூப் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். நீங்கள் டெய்லி அங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி வந்து 10 o'clock லைவோட லிங்க் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ரெகுலராக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. சரி, இன்றைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்துருவோமா? இன்சொல் இனிதீஞ்சல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. ஸோ இதுக்கான பொருள் என்னென்னு பார்த்துருவோமா? இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ. ஸோ ரீட் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ நம்ம நல்ல சொற்கள், இனிய சொற்களை பேசினா அது என்னங்க கிடைக்கும்? ஒரு மகிழ்ச்சி வந்து கிடைக்கும். அது தெரிஞ்சாலும் ஏன் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, கடுஞ்சொற்களை வந்து பேசுகிறாங்க? எல்லாரும் சொல்ல ஒருவன் சொல்லியிருக்காங்க, ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க, நம்மளும் ஜென்ரலாக தான் சொல்கிறோம். ஓகேங்களா? சரிங்க. நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும்போது நமக்கு மகிழ்ச்சி தருது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போதும் ஏன் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மோசமான வார்த்தைகள், கடுஞ்சொற்களை தான் வந்து என்ன பண்ணுறாங்க? கடுஞ்சொல்னால் என்னதுங்க? ரொம்ப மோசமான வார்த்தைகள். இப்போ அதாவது பேசிக்காக கடுஞ்சொல் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, மற்றவங்க மனசை புண்படுத்துது அப்படின்னாலே அது என்னது தான்? கடுஞ்சொல் தான். கெட்ட வார்த்தை பேசினா தான் கடுஞ்சொல்ன்றது கிடையாது. மற்றவங்க மனசு புண்படுது அப்படின்னாலே அது என்னவாக தான் மாறும்? கடுஞ்சொல்லாக தான் மாறும். சும்மா அப்படின்னோடனே அது என்ன ஆகிடாது? கடுஞ்சொல்ங்கிறது ஆகிடாது. அப்போ மற்றவங்க மனசை வந்து புண்படுத்துதுன்னா அது என்னவாக இருக்கும்? மோசமான வார்த்தைகளாக இருக்கும். அப்போ இது என்னவா டிஃபைன் பண்ணுறோம்? கடுஞ்சொல் அப்படின்னு வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ பேசுகிறதுக்கு இனிய சொற்கள் இருக்கும்போதும் நிறைய பேர் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? கடுஞ்சொல்லை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்பம் தரக்கூடிய சொற்களை விட்டுட்டு மோசமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ சொற்பொருள் பார்த்துருவோமா? இனிது ஈன்றல்ங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இனிது கூட்டல் ஈன்றல்னு பிரிக்கலாம். அதில் வரக்கூடிய ஈன்றல்ங்கிறதுக்கான பொருள் வந்து தருதல் அல்லது உண்டாக்குதல். சரிங்களா? அடுத்து வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். எவன்கொலோ அப்படிங்கிறது ஏனோ, எதனால் அந்த ஏனோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு தடவை திருக்குறள் வாசி பார்ப்போமா? இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. ஓகே, இன்னொரு தடவை பார்ப்போமா? இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. ஸோ ஃபோன் அப்படி ஒரு மனுஷனே கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஓகேங்க. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 19 திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் இருக்கக்கூடிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திருக்குறளில் நெக்ஸ்ட் வீடியோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.